வருவான் இப்போ. கண்ணகி போய் மதுரையை பார்த்து சொல்றா, இந்த மதுரை எரியட்டுங்கிறா. அணுகுண்டு கொண்டு போகல, பாம்பு கொண்டு போகல, கையில தீவெட்டிகள் கொண்டு போகல. நாக்கு, வாய் வார்த்தை சொன்னது. சொல்லிச்சா? நெருப்பு எரிஞ்சுதா? அவ்வை மாம்பழத்தை பார்த்து எனக்கு ஒரு பழம் கூடன்னு மரத்தை கேட்டா. மரம் கொடுத்தது. இவ வாக்க மரம் கேட்டது. இவ சொன்னது அது காதுல கேட்டது. அது பழத்தை பிச்சு போட்டு இவன் எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த வாக்குக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது. இந்த வாக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குது. சொன்னா சொன்னது நடக்கணும். ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? நடக்கலன்னா இந்த நாக்குல என்ன இல்லைன்னா ஜீவ சக்தி இல்லை, உயிரோட்டம், தெய்வீக தன்மை இல்லை, பொய்த்தன்மைகள் தான் நிறைந்திருக்கிறோம், கர்மம் தான் நிறைஞ்சிருக்கு. அதனால அது இப்போ கட்டி இருக்குது, வாழ் தான். ஆனா அந்த வாழை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா அது என்ன துருவாகி விடும். ஒரு சின்ன காயை கூட வெட்ட முடியாது. மொக்கையாயிட்டுனா ஷார்ப்பா இருந்தா தானே வெட்டும். அப்ப நீங்க உங்களை என்ன பண்ணிருக்கணும்? உங்களுடைய அறிவை, உங்க உறுப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே ஷார்ப்பா வச்சிருக்கணும். கண் அப்படி பார்த்துனா நெருப்பு வரணும். கண்ணை மூடினா அங்க உள்ள காட்சி கிடைக்கணும். ஒன்றை சிந்தித்தால் அது அப்படியே நடக்குது தெரியணும், திரிகாலம் தெரியணும். அந்த அளவுக்கு மூளைக்கு ஆற்றல் இருக்குது. நாம என்ன பண்றோம்? அதை அப்படி மூடி வச்சிருக்கோம். நான் சொல்ற புரியுதா? அதை சுத்தமா வைக்கல, பரிசுத்தமா வைக்கல, ஷார்ப்பா வைக்கல, கூர்மையா வைக்கல, பழுதா வச்சிருக்கிறீங்க. எல்லா உறுப்புகளும் அப்படித்தான். கை நீட்டி ஏசு அப்படி கையை நீட்டி ஒருவனை சொல்றார், அவ கண்ணை பார்த்து கண் தெரியுங்கிறார். கண்ணு தெரிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட இருக்க மாதிரிதான் அவருக்கும் கை, உங்கள்கிட்ட இருக்க மாதிரிதான் விரல். நீங்க சொன்ன மாதிரிதான் அவரும் சொல்றார். ஆனா அதுல இருந்து ஆற்றல் வெளிவருகிறது. ஏன் உங்களுக்கு வரல? பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான் ஜிபே அடிச்ச உடனே வெளியில வரும். இல்லைன்னா கட்டிக்கிட்டே இருந்தா நோ ஃபண்டுன்னு வரும். அப்ப உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா? ஆற்றல் உள்ள இருக்கணும்ல, இருந்தா தானே வெளியில வரும். இப்பெல்லாம் எல்லாருக்கும் வேடிக்கையா போச்சு. யாரா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஆமாமா, நீ சொன்னோன்னா பழிச்சிருப்பது கோடின்னு பாக்க. முன்னாலும் பயப்படுவாங்க. ஐயோ அவன் வாக்கு விழுந்துற போகுது, வேண்டாம் வாக்க வாங்காதப்பா, சொல்லிடாதுன்னு. இப்ப அப்படி இல்ல. நல்லா சொல்லு, வா என்ன சொல்ல போற, நான் செத்துருவேன்னு சொல்லியா, சொல்லுன்றா. இவன் இன்னும் கத்துறா, அவ அதுக்கு மேல் சொல்றா. நல்லது. ஏன்னா இந்த நாக்கு ஒண்ணு பலிக்காது, வெத்து நாக்க வச்சிருக்க. நீ கெட்ட வார்த்தை பேசலாம், அவ்வளவுதான். என்ன ஒண்ணு கெடுக்க முடியாது. தைரியமா சொல்றாங்க. ஏன்னா நாக்குல ஆற்றல் இல்லை. புரியுதா? தண்ணி இருக்கிறது, கடலு, அப்படியே கரையில மணல்ல நடந்தே வர்றாரு. வந்தவர் என்ன பண்றாரு? அப்படியே அந்த தண்ணிக்கு மேலேயே கால் ஊத்தி நடந்து போயிட்டே இருந்தார். இயேசுனுடைய வாழ்க்கையில் பின்னாடி வந்தவங்க எல்லாம் பயந்து நின்ட்டாங்க. அவர் எதுல போறாரு? தண்ணியில போறான்னு. கூட வந்த ஒருவன் மட்டும் முதல் செய்த அவன் அவரை பார்த்துக்கிட்டே போறான், கீழே பார்க்கல. அதனால காலை வச்சுட்டே போறான், தண்ணியிலே போறான். ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது அவனுக்கு நினைவு வருது, ஐயோ கடல்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், எப்படின்னா உழுதுதான். அவர் போயிட்டே இருந்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னை மறந்த நிலை. நம்முடைய உடம்பு உறுப்புகள்ல உயிர்ப்பு நிலை, இறை ஆற்றல். அப்ப அந்த இறை ஆற்றல் நம்மகிட்ட நிறைந்திருக்குன்னு சொன்னா தண்ணியில நடக்கலாம். இப்ப நிறைய நிகழ்வுகள், நான் அந்த நிகழ்வு நிறைய அங்கிட்ட சொல்லியிருப்பேன். ஒருவர் சொன்னார், நான் என் ஊருக்கு போன உடனே உனக்கு நான் அறிவிப்பு சொல்றேன். இப்ப டெலிகிராஃப் இருக்கிற மாதிரி இப்ப கூட SMS அனுப்பிடலாம் இல்லையா? அன்னைக்கு செல்லும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் போன உடனே உனக்கு அப்ப இவர் ஏதாவது கடிதாசு போடுயான்னு நினைச்சுக்கிட்டார். ஆனா அவர் என்ன சொன்னார் உடனே, இல்லப்பா நான் என் ஊர் போன உடனே உன் வீட்டுல இடி விழும். கிரியேட் பண்ற, வானத்துல இடியை உண்டு பண்ணுகிறார். கேன் இட் பாசிபிள்? அப்படி இடியை கிரியேட் பண்ணிட்டு
நினைச்ச இடத்துல விழ வைக்கணும். ஹேண்ட நம்ம அப்படியே திருப்புறாரு, ரிமோட் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த உடம்புல இருக்குது. அவர் இருக்கிறதுக்கும் இவர் இருக்க இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேல இருக்கும். 40 கிலோமீட்டர் தொலை தூரத்துல இருந்து அவர் நினைக்கிறார் இடி விழட்டுன்னு. கரெக்டா இவர் வீட்டுல இடி விழுகிறது. அவரு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றாருன்னா, அவரு இடி விழட்டுன்ட்டார். அந்த இடி வர்றதுக்கும் போதே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என் வீட்டு உனக்குள்ள அது விழட்டுன்ட்டார். வாக்குல எவ்வளவு பலிதம் இருக்கிறது. ஒரு இடியே வந்த திசையை மாற்றி தனக்கு தக்கவாறு அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் எங்க இருக்கிறது? இந்த நாட்டுல, வெறும் நாட்டுல. நரம்பில்லாத நாட்டை நம்ம சாதாரணமா சொல்லும். எவ்வளவு பெரிய ஆற்றல் நாட்டு உண்டு பண்ணும். கல்ல பார்த்து நீ பேசுன்னு சொல்றான், இவன் வாக்குதான். கல் பேசுது. குமரகுருபரர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. முருக பக்தர் சின்ன வயசுல இருந்து 13 வயசுல அவருக்கு வாய் பேச்சே கிடையாது. பர்த்லே கிடையாது, பேச்சு கிடையாது. அங்க அலையிறாங்க, இங்க அலையிறாங்க, நிறைய கோயிலுக்கு போறாங்க, சாமியை பாக்குறாங்க. இவர் என்ன பண்ணார்? வாழ்க்கையில வெறுப்புற்று, எனக்கு அந்த இறைவன் நினைச்சாதான் தர முடியும், தந்தா தரட்டும் சொல்லிட்டு இறைவனை தேடி காசிக்கு போயிட்டார். அங்க ஒரு மடத்துல ஒரு குரு இருந்தார். அவரை போய் சந்திக்கிறார். அவர் கேட்க, எனக்கு பேச்சு வராதா? இல்ல, பிறந்ததுல இருந்தே இல்ல சாமி, உங்க அருள் இருந்தா எனக்கு பேச்சு வரும், நான் நம்புறேன், என்ன பேச வைங்க. அவர் அப்படியே அவனை பார்க்க சொன்னார். நாக்கை நீட்ட சொன்னார். நாக்கை நீட்டி காட்டினார். கூர்ந்து அந்த நாக்கை அப்படி பார்த்துட்டு அம்மான்னு சொல்லுனார். இவன் சொன்னது அப்படியே பார்த்துக்கிட்டே அவரு நாக்கை அப்படியே சொல்லிச்சு, அம்மா அம்மான்னு பேசுவாங்க. எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ், எனி மெடிசன்ஸ் பாசிபிள். அதெல்லாம் எங்க இருக்குது? இந்த பாடியில தான் இருக்குது, இந்த உடம்புல தான் இருக்குது. சாதாரணம் இல்ல. உடம்புனா ஏதோ உடம்பு சௌத்துக்காக நம்ம வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறதும் படுக்கிறதும் நினைச்சிட்டு இருக்கோம். இது நத்திங். இது கர்மாவை கழிக்கிறது. நீங்க ஆசைப்பட்டு செய்யக்கூடாது. கர்மா இருந்தா சரி, இல்லைன்னா விட்டுறணும். நம்மளா போய் குண்டுல விழக்கூடாது. அப்ப இந்த பிறவி, இந்த உறுப்பு எல்லாம் உங்களுக்கு ஏன் விளக்கப்பட்டது? ஏன்னா இதுல எல்லாமே எவ்வளவு இருக்குன்னா, அவ்வளவு ஆற்றல் இருந்தது. வெறும் முடிய சாதாரண நினைக்கிறீங்க. இந்த மாந்திரீகம் பண்ணுவதற்கெல்லாம் முடியதான் பயன்படுத்துவாங்க. தலைமுடிய அப்படியே தலைமுடியை எடுத்து அதுல ஒரு பெட்டு போட்டு போட்டாங்கன்னா அவங்க நகரவே முடியாது. நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க முடி அவங்க கையில கிடைச்சிருக்கோம். அந்த முடியை வச்சு அவன் மந்திரம் ஜெயிச்சு கெட்டி போட்டான்னா நீங்க ஆபீஸ்ல இருந்து இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு தெரியும். நிறைய பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல தவறான முறையில பயன்படுத்தினா அந்த முடி வைத்துதான். நம்ம சாதாரண அதனால பொம்பளைகள்லாம் முடிய அப்படி சீவும் போது நிறைய முடி வெளி வரும். உடனே அப்படி போட மாட்டாங்க. நல்ல சுருட்டி முடிச்சு தூணு 3 தடவை துப்பி அதை துஷ்டமா மாத்தி தலையை சுத்தி தான் கொண்டு போடுவாங்க. அதுவும் கண்ணு தெரியுற இடத்துல, கால்பட இடத்துல முடிய போட மாட்டாங்க. சாதாரண முடியிலேயே அவ்வளவு ஆற்றல். வேற எதுல இல்ல ஆற்றல்ங்கிறீங்க? உடம்பு அழுக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த உடம்புல உள்ள அழுக்க அப்படி உருட்டி ஒரு மகான் என்ன பண்ணாருன்னா, அப்படி ஒரு பிறவி உண்டு பண்ணினார். ஒரு மனிதனுக்கு உருவத்தை கொடுத்தார். அவருடைய அழுக்குல உருட்டினர். அழுக்குக்கு அவ்வளவு ஆற்றல். அழுக்குலேயே இப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க அழுக்குலேயே ஆன்மா ஆற்றல், பெண்ணை ஆற்றல் இருக்கிறது. நீங்க விந்த தேடி போக வேண்டியதெல்லாம் இல்ல. புரியல. இதைதான் ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. ஞானத்துல போய் என்ன கத்துக்கிறேன்னா, சாகும் போது கத்து இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வாழும் போதெல்லாம் தெரியணும். வாழும்போது தெரிஞ்சாட்டா நல்லா வாழலாம். யாரையும் ஏமாற்ற வேண்டாம். நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு சந்தோஷமா எவ்வளவு அழகா வாழலாம். யோசிச்சு பாருங்க.